அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வழக்கறிஞர் மோ ஆனந்த். இன்றைய தினம் நாம் இந்த காணொலியில் பார்க்கின்ற செய்தி என்பது எஸ்ஐஆர், அதாவது சிறப்பு வாக்காளர் திருத்த பட்டியலின்படி இந்திய தேர்தல் ஆணையம் கொடுத்துள்ள இன்றைய தினம் பட்டியலின்படி கும்பகோணம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள ஒட்டுமொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கையில் 2,75,179 நபர்களில் 32,050 பேர் நீக்கியுள்ளதாக இந்த தகவலை தெரிவித்துள்ளது. இதனால் கும்பகோணம் சட்டமன்ற தொகுதி மக்களிடையே பெரும் குழப்பமும் பெரும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு. நாம ஏன் இந்த வார்த்தையை சொல்றோம் அப்படின்னாக்கா, 13,059 பேர் இறந்துட்டதா சொல்றாங்க. அதே மாதிரி 11,497 பேர் பர்மனென்ட்லி ஷிஃப்டட், அதாவது 1லேருந்து 10, 10லேருந்து 20 அந்த மாதிரி போயிருக்கலாம். இல்லையா, கும்பகோணம் சட்டமன்றத்தில் வேற ஒரு வாக்குச்சாவடி மையங்கள், வேற ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு அவங்க போயிட்டாங்க அப்படின்னு காரணம் சொல்றாங்க. அதே மாதிரி 915 பேர் டபுள் என்ட்ரிஸ், அதாவது ஒரு 2 வாக்குகள் 3 வாக்குகள் சில பேர் இருந்திருக்கு, அவங்க எல்லாம் நீக்கியிருக்காங்க. 35 பேர் அதர்ஸ். ஆக மொத்தம் 32,050 பேர் இப்போதைக்கு வரைக்கும் இந்திய தேர்தல் ஆணையம் கும்பகோணம் சட்டமன்ற தொகுதி வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கம் செய்துள்ளது. நாங்க என்ன கேள்வி கேட்கிறோம் அப்படின்னா, 13,051 பேர் இறந்துட்டா நீங்க சொல்றீங்க, இதை நீங்க டெத் சர்டிஃபிகேட் வச்சு பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியின் வாக்குச்சாவடி முகவர்கள் 2 பேர் கையெழுத்து போட்டிருக்கணும், அதை வச்சு நீங்க நீக்கிருக்கீங்க. இதை கூட நாங்க ஏத்துக்கிறோம். மீதமுள்ள பர்மனென்ட்லி ஷிஃப்டட், டபுள் என்ட்ரி, அதர்ஸ், இதன் அடிப்படையில் மட்டும் 18,991 பேர் நீக்கப்பட்டது என்பது சரியா? இதுதான் பொதுமக்களாகிய எங்களோட கேள்வி. ஏன் இந்த கேள்வி கேட்கிறோம் அப்படின்னா, ஏற்கனவே 289 வாக்குச்சாவடி மையங்களா இருந்த கும்பகோணம் சட்டமன்ற தொகுதி இப்போதைக்கு 11 வாக்குச்சாவடி மையங்கள் கூடுதலாக சேர்க்கப்பட்டு 300 வாக்குச்சாவடி மையங்களா மாறிடுச்சு. இது குறித்து அதிகாரிகள்கிட்ட நாங்க கேட்டோம், ஏன் இது மாதிரி நடந்திருக்கு, ஏன் இந்த குளறுபடி நடந்திருக்கு, என்ன பிரச்சனை இங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பல பேர் பிஎல்ஓ அதிகாரிகள் கொடுத்த ஃபார்மை திரும்பி தரல, எஸ்ஐஆர் படிவத்தை திரும்ப அதிகாரிகளிடம் ஒப்படைக்கவில்லை, இதுவும் ஒரு காரணம் அப்படின்னு பொதுமக்களாகிய நம் மீது இந்த ஒரு பழியை சாட்டுறாங்க. நாங்க அதிகாரிகள்கிட்ட என்ன கேட்டோம் அப்படின்னா, ஏன் இந்த தேர்தல் ஆணையம் அவசரமா இந்த வேலையை பார்க்குது? நவம்பர் 4ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 4, அதுலேருந்து ஒரு வாரம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. இவ்வளவு அவசரமா ஒரு பிரீத்திங் டைம் கொடுக்கணும்ல. அவசரமா செஞ்சதுனாலதான் இவ்வளவு பெரிய குளறுபடி ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பொதுமக்களாகிய எங்களுக்கும் அரசியல்வாதிகளாகிய எங்களுக்கும் பெரும் மன கஷ்டத்தை இந்த விஷயம் உண்டாக்கி இருக்கு. இப்ப நாங்க என்ன கேட்கிறோம்னா, 18,991 பேர் இப்ப இதுக்கப்புறம் எஸ்ஐஆர் படிவத்தை கொடுக்க முடியுமான்னு கேட்டா அது முடியாது. ஃபார்ம் 6 படி இனிமேலுக்கு யார் வந்தாலும் அவர்கள் எல்லாமே புதிய வாக்காளர்கள் தான். இப்ப உங்கள்ட்ட இந்த ஃபார்ம்ஸ் இருக்கா, ரைட், ஒண்ணு கவலைப்பட வேண்டாம். இந்த காணொலியில காணப்படும் எண்களுக்கு தொடர்பு கொண்டால் தங்களது வீட்டிற்கு நேரடியாகவே வந்து நாங்கள் உங்களிடம் அந்த எஸ்ஐஆர் படிவத்தை வாங்கி கொண்டு ஃபார்ம் 6 உங்களிடம் கொடுத்து நாங்கள்